வனப்பகுதியில் சாலை அமைக்க ரூபாய் 250 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக வனத்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார். சிதம்பரம் பழைய கொள்ளிடம் ஆற்றுப்பகுதியில் முதலை பண்ணை அமைப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று பரங்கிப்பேட்டை ஒன்றியத்தில் 20க்கும் மேற்பட்ட மீனவ கிராமங்களில் வனத்துறைக்கு சொந்தமான இடத்தில் சாலைகளை ஏற்படுத்த வனத்துறை அனுமதி தர வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர், அணைக்கரை பகுதிகளில் முதலை பிடிக்கப்பட்டு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு செல்லப்படுகிறது என்றும், தஞ்சாவூர் பகுதியில் முதலை பண்ணை அமைக்கப்பட உள்ளதால் சிதம்பரம் பகுதியில் முதலமை பண்ணை அமைக்க வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். அதேபோல் வனத்துறைக்கு சொந்தமான பழுதடைந்த சாலைகளை சீரமைக்க 500 ஹெக்டருக்கு 250 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளதால் வனத்துறை நிலங்களில் புதிய சாலை அமைப்பது குறித்து மனு அளித்தால் பரிசீலனை செய்து புதிய சாலைகள் அமைத்து தரப்படும் என்று தெரிவித்தார். தமிழகத்தில் 3 இடங்களில் இந்த முதலை பண்ணைகள் உள்ளன. தருமபுரி மாவட்டத்தில் ஒகேனக்கல், திருவண்ணாமலை மாவட்டத்தில் சாத்தனூர் அணை, திருப்பூர் மாவட்டத்தில் அமராவதி அணை ஆகிய இந்த 3 இடங்களில் இருக்கின்றது. அதுவும் குறிப்பாக கோடைக்காலங்களில் கொள்ளிடம் நிலை வாய்க்காலில் நீர் வற்றி தண்ணீர் இல்லாத காரணத்தினால் தண்ணீர் உள்ள கொள்ளிடம் பகுதியான தவர்த்தாம்பட்டு, காட்டுக்கூடலூர் மற்றும் வல்லம்படுகை பகுதிகள் ஆழமான பகுதி என்பதால் முதலைகள் அங்கு சென்று தங்கிவிடுகின்றன. குறிப்பாக இந்த வக்கராமாரி ஏரி மற்றும் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட அணைக்கரை பகுதிகளில் பாதுகாப்புடன் முதலைகள் பிடிக்கப்பட்டு அங்கே விடப்படுகின்றன. ஆகவே இந்த முதலைகளை பொறுத்தவரையில் 14 முதலைகள் இவ்வாறு மீண்டும் நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. பிடிக்கப்பட்டு அவைகள் சிதம்பரம் பகுதியில் உள்ள அந்த முதலைகள் எல்லாம் இந்த நீர்நிலைகளில் விடப்பட்டுள்ளன. முதலைகள் பாதிக்கப்பட்ட 2 நபர்களுக்கு இழப்பீட்டுத் தொகையாக தலா ரூபாய் 25,000 வீதம், மொத்தம் ரூபாய் 50,000 கடந்த 21/3/2025 அன்று வழங்கப்பட்டுள்ளது. ஆகவே அந்த பகுதியை பொறுத்த வரையில் முதலைகள் எல்லாம் தஞ்சாவூர் பகுதியிலே இப்பொழுது மீண்டும் அந்த முதலை பண்ணையை ஆரம்பிப்பதற்காக முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதையும் அமைப்பதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கு அருகிலே தான் சிதம்பரம் இருக்கிற காரணத்தினால் சிதம்பரத்தில் இருப்பவைகளெல்லாம்